மக்களுடைய அன்பை பெற்று தமிழ்நாடு மக்கள் முழுக்க ஆதரவு பெற்று தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிச்சு முதலமைச்சரானார். கரெக்டா? யார் காலையில போய் விழுந்தாரா? யார் தவிர்த்து போனாரா? டேபிள் சேர் கடையில போனாரா? யார் சொல்றேன்னு தெரியுதுல்ல? அப்படி முதலமைச்சரானவர் யாரு? நம்ம தலைவர் ஒரு பேரை வச்சுட்டாரு. 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி தொகுதிக்கு போயிருந்தார், பிரச்சாரத்துக்கு போயிருந்தார். அங்க மக்கள் எல்லாம் சூழ்ந்திருந்தாங்க. சூழ்நிலை ஒரே ஒரு கோரிக்கை வச்சாங்க. என்ன தெரியுமா கோரிக்கை? தயவு செய்து அவரை எடப்பாடி பழனிசாமின்னு கூப்பிடாதீங்க, ரொம்ப அசிங்கமா இருக்கீங்க, ஊருக்கே ரொம்ப கேவலமா இருக்கு, அவரை வேற பேர் வச்சு கூப்பிடுங்கிற. தலைவர் செல்ல பேரே வச்சிருக்காரு. என்ன தெரியுமா? பாதம் தாங்கி பழனிசாமி. அதாவது டேபிள் சேர்க்குள்ள பூந்து எந்த விதமான ஒரு அருகதையும் இல்லாத, வெக்கம் இல்லாத, மானம் இல்லாத, சூடு சொரணம் இல்லாத ஒரு முன்னாள் முதலமைச்சர்னா திரு பாதம் தாங்கி பழனிசாமி தான். ஏன்னு சொல்றா? அந்த அம்மா காலை பிடிச்சு முதலமைச்சர் ஆனாங்க. உங்களுக்கு தெரியும், சசிகலா அம்மா காலை பிடிச்சு முதலமைச்சர் ஆகி கடைசியில அந்த அம்மா காலையே கவுத்து விட்டாரு, காலை வாங்கிட்டாரு. முதலமைச்சர் அந்த அம்மா ஜெயிலுக்குள்ள போற. என்ன தெரியுமா சொன்னாரு? நீ யாரு? சசிகலாங்கிறது யாரு? நீயா என்ன முதலமைச்சராக கேட்டவர் தானமா அவரு? அவர் சசிகலா அம்மாக்கு மட்டும் துரோகம் பண்ணல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் துரோகம் பண்ணியிருக்காரு. நம்முடைய மாநில உரிமைகள் அத்தனையும் பாஜக பயந்து அடகு வச்சு தமிழ்நாட்டு மக்களுடைய நிதி உரிமை, மொழி உரிமை, கல்வி உரிமை அனைத்தையும் பாஜக கிட்ட அடகு வச்சவர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி. அதையெல்லாம் மீட்டு எடுக்கணும்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி, நம்ம தலைவர். நீங்க யார முடிவு எடுக்கிறீங்களோ, தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் மரியாதை கொடுப்பாங்களோ, நிதி உரிமை கொடுப்பாங்களோ, மொழி உரிமை கொடுப்பாங்களோ, அவங்களை பிரதமர் ஆக்கிற மட்டும்தான் தமிழ்நாட்டுடைய விட்ட உரிமைகள் எல்லாம் மீட்க முடியுமா? அதற்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே துருப்பு சீட்டு உங்களுடைய வாக்கு. ஏப்ரல் 19 உதயசூரிய சின்னத்தில் வாக்களிச்சு 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சு நம்ம யார பிரதமரா சொல்றோமோ, தலைவர் யார பிரதமரா முடிவெடுக்கிறாரோ அவங்க பிரதமரா வந்தா கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமையை மீட்கலாம். தலைவர் மேல ஏன் உங்களுக்கு இவ்வளவு நம்பிக்கை? ஏன்னா 2021 நம்ம ஆட்சிக்கு வரும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய நிதி நெருக்கடி, கோவிட் பெருந்தொற்று, 2வது ஞாபகம் இருக்காமா? மோடி உங்களை எட்டி பார்த்தாரா? ஏதாவது இழப்பீடு கொடுத்தாரா? தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலையில அத்தனை பேர் சுட்டு கொண்டாங்களே, வந்து எட்டி பார்த்தாரா? கடைசியில அந்த ஆலையை முழுசா மூடினது யாரு? சட்ட போராட்டம் பண்ணி முழுசா மூடு நம்முடைய தலைவர், நம்முடைய கழக தலைவர். அதற்கு முழுசா போராட்டம் நடத்தியது உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். இன்னைக்கு ஸ்டெர்லைட் ஆலை சட்டப்படி மூடி இருக்குன்னா அதற்கு முழு காரணம் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்பொழுது முதலமைச்சர் என்ன சொன்னாரு? ஏங்க 11 பேர் இறந்துட்டாங்க, ஒரு பொண்ணை வாயில சோலின் பொண்ணை வாயிலே சுட்டு கொண்டுட்டாங்கன்னு கேட்கும் போது அப்ப இருந்த முதலமைச்சர் திரு எடப்பாடி பாதம் தாங்கி பழனிசாமி என்ன சொன்னாரு? எனக்கு விஷயமே தெரியாது, டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன ஒரு கேடு கட்ட முதலமைச்சரை துரத்தி அடிச்சீங்க 2021. இப்ப நமக்கு இன்னொரு வாய்ப்பு. அந்த அடிமைகளுடைய ஓனர்ஸ் அவங்களையும் துரத்தி அடிக்கணும்னா ஏப்ரல் 19 நீங்க அதே முடிவெடுத்தீங்கல்ல, நீட் தேர்வை கொண்டு வந்து 2010 வந்துருச்சு. இந்தியா முழுக்க நீட் தேர்வு வந்துருச்சு. 2010ஆம் ஆண்டு இந்தியா முழுக்க நீட் தேர்வு வந்துருச்சு. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சா? அப்ப கலைஞர் முதலமைச்சர் முடியாதுன்றாரு. தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு தேவையில்லை, நுழைவு தேர்வு தேவையில்லை, கவுன்சிலிங் முறையில 12ஆம் வகுப்பு மதிப்பெண் போதும்னு சொன்னவர் கலைஞர். அந்த அம்மா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வரல, அவங்களும் விடல. அந்த அம்மா இறந்த பிறகு நீட் தேர்வை இந்த அடிமைகள் கொண்டு வந்து பாஜக சொல்றாங்கன்னு கொண்டு வந்து அரியலூர் மாவட்டத்தில் அணிந்தால் ஆரம்பிச்சு போன வருஷம் சென்னை குரோம்பேட்டை சேர்ந்த ஜெகதீசன் ஒரு பையன். இப்ப நீட் தேர்வு எழுதணும்னா கோச்சிங் கிளாஸ் போனோம். கோச்சிங் கிளாஸ் லட்சக்கணக்கில் டியூஷன் ஃபீஸ். அவன் இறந்துட்டான், தற்கொலை பண்ணிக்கிட்டான். அவன் தற்கொலை பண்ணி அடுத்த நாள் அவங்க அப்பா பேர் செல்வசேகர், அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு. எனக்கு இருந்தது ஒரே பையன், அவனும் இறந்துட்டான், டாக்டர் அவனும் ஆசைப்பட்டான் அப்படின்னு அவனும் லெட்டர் வச்சு தற்கொலை பண்ணிட்டான். 22 குழந்தைங்க இறந்துருக்கிறாங்கம்மா. இது வரைக்கும் நம்முடைய தலைவர் அவர்கள், நான் சொல்றேன், 22 இறந்த குழந்தைங்களுடைய அத்தனை பேர் வீட்டுக்கு போய் துக்க விசாரிச்சது நான் தான் அந்த பெற்றோருடைய கைகளை பிடிச்சிட்டு சொன்னேன். கண்டிப்பா திமுக ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வை நாங்க ரத்து செய்வதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுப்போம், நாங்க பண்ணுவோம் சொல்லி சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம், மசோதா போட்டிருக்கோம். ஆனா அதை எல்லாத்தையும் யார் தடுக்கிறார்? அவரும் தடுக்கிறாரு. தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்காரு,
அன்னைக்கே சொன்னாரு, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையே இல்லைன்னாரு. இங்க ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் பேர் ஆர்.என். ரவி இல்ல, அவர் பேர் RSS ரவி, வெறும் சங்கி ரவி. அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா? உங்களுக்கு அவருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? அவர் நியமிக்கப்பட்டவர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.